வெல்கம் டு ஹரிஸ்வ சமையல். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். காய்கறிகளை சாப்பிட மறுக்கும் குழந்தைகளுக்கும் சாப்பிட முடியாத பெரியவர்களுக்கும் அனைவருக்கும் ஏற்ற காய்கறி சூப்பை எளிமையாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அல்சர் உள்ளவர்கள் இந்த சூப்பு செய்யும்போது இஞ்சி பூண்டு எலுமிச்சையை பார்த்து பயன்படுத்துங்க. காலையில் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான தண்ணீர் குடித்த பிறகு இந்த சூப்பு குடிச்சிட்டு அரை மணி நேரம் கழித்து காலை உணவு எடுக்கிறது நல்லது. வாரத்தில் 2 நாட்களாவது இந்த சூப்பை செய்து கொடுங்க. இந்த சூப்பு செய்கிறதுக்கு அதிகமாக நீர்க்காய்கள் நாட்டு காய்களை எடுங்க. முடியாத பட்சத்தில் மற்ற காய்கறிகள் கீரை வகைகளை சேர்த்துக்கலாம். இதை 4 பேருக்கு தகுந்த மாதிரி தான் செய்கிறேன். அதுக்காக ஒரு சின்ன குக்கரில் நல்லா கழுவி சுத்தப்படுத்திய காய்கறிகளை நறுக்கி இந்த மாதிரி சேர்த்தாச்சு. கொஞ்சம் தக்காளி, 4 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு பெரிய நெல்லிக்காயும் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் கைப்பிடி அளவு கறிவேப்பிலை, அதே அளவு கொத்தமல்லி இலை, கொஞ்சம் புதினா. இப்போ இதனுடைய அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, சீரகம், சோம்பு, வெந்தயம். இதை அப்படியே சேர்த்தாலும் சரி, இல்லை தட்டி போட்டு சேர்த்தாலும் சரி தான். தேவைப்பட்டால் உப்பு சேருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இதோடைய வீட்டில் கிடைக்கக்கூடிய அரிதான மூலிகை இலைகளையும் சேர்த்துக்குங்க. இப்போ இதனுடைய 200 கிராம் டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மீதி உள்ளது நம்மளுக்கு எசன்ஸாக கிடைக்கும். இப்போ இந்த குக்கருடைய மூடிய விசிலும் போட்டு அடுப்பான் பண்ணி ஃபுல்லாக வச்சிடலாம். ஒரு விசில் வந்த பிறகு சிம்மில் 5 நிமிஷம் வச்சுட்டு அடுப்புலேருந்து இறக்கிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு அப்படியே ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போ இதை திரும்பவும் ஒரு தடவை மசிச்சு விட்டுட்டு இதை ஒரு ஃபில்ட்ரு மூலமாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நான் 4 பேருக்கு தகுந்த மாதிரி அரை எலுமிச்சம்பழத்தை எடுத்துருக்கேன். அவ்வளவுதான். சூப்பரான சுவையான ஹெல்த்தியான காய்கறி சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேவைப்பட்டால் மிளகுத்தூளை லேசாக தூவி விட்டுக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.